இந்த மாதிரி ரிங் லைட் நீங்களும் வச்சுட்ருக்கீங்களா? தூக்கி போட்டுருங்க. ஆல்மோஸ்ட் 3500 ருபீஸ் லாஸு. ஒரு நல்ல கேமரா வாங்குறது முக்கியம் இல்லை, ப்ராப்பர் லைட்டிங் இல்லைன்னா அந்த ரிசல்ட்ஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டெப் 1, பேக்ரவுண்ட் லைட்டிங். ஹார்ட்வேர் கடையில் போய்ட்டு 5 மீட்டர் கேபிளும் ஹோல்டரும் வாங்கி ஆகிடுச்சு. பேக்ரவுண்டுக்கு நான் ஃபிலிப்ஸ் ஹியூ லைட் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 ஹியூ லைட்ஸ். பசங்க ஃபயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தா ஸ்நாக்ஸ் வரும்னு நினச்சேன், கரெக்டாக வந்துச்சு. நைட் நம்ம போய் சாப்பிடலாம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிங் லைட்டை ஆன் பண்ணி பேக்ரவுண்டை பார்த்தா பேக்ரவுண்டும் தெரியல, ரிங் லைட்டில் இருக்கிற லைட்டும் பத்தலை. 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியம். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடுத்த நாளே கிளம்பி டைஃபையோட NAN2 Pro சீரீஸ் N500 பை லைட். நான் ஏன் RGB வேரியண்ட் வாங்கலைன்னா அதில் ஒயிட் அண்ட் வார்ம் வராதுன்னு நினச்சேன். ஆனால் கடைக்காரன் ஏமாற்றிட்டான். மறுபடியும் அடுத்த நாள் கிளம்பி NAN2 N500R வாங்கிட்டு வந்தேன். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. நல்ல லென்த்தான கேபிளும் கேரி கேஸும் நல்ல செம்ம ப்ரீமியமாக இருந்துச்சு.